ஃப்ரெண்ட்ஸ் இதோ மஹிந்திராவுடைய XUV 3XOக்கு EV வெர்ஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 13.89 lakhs எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டு வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, AX5 அண்ட் AX7L. இதோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது AX5 வேரியன்ட். இதனுடைய பேட்டரி ஸ்பெக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, XUV 400 என்ன பேட்டரி ஸ்பெக் இருந்துச்சோ 39.4 kWh பேட்டரி பேக், NMC பேட்டரி பேக் தான் வந்து கொடுக்குறாங்க. அதே இப்போ வந்து ஒரு காம்பேக்ட் பேக்கேஜில் sub 4 மீட்டரில் XUV 3XO உடைய அவதாரத்தில் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங், இதில் வந்து நம்ம வந்து XUV 3X ஒரு ரெவேக்ஸில் பார்த்த மாதிரியே இந்த பாடி கலர் ஃப்ரண்ட் கிரில் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். இது கிரில் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது தவிர இன்டீரியர் ரீதியாகவுமே XUV 3XOவில் என்னென்ன இருக்கோ அதே விஷயங்கள் தான் ஃபீச்சர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்தவரை பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. ஸோ வாங்க என்னென்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை கிரில் நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். ஆனால் ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தாலுமே இதுலேயுமே அந்த சிக்னேச்சரான அந்த C-ஷேப் LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுமே இந்த AX5 வேரியண்ட்லேருந்து கிடைக்கிறது ரெண்டு வேரியண்ட் தான் அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே ஃபுல்லி லோடர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த AX5 வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் எம்டியாக அந்த ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரெகுலர் AX5 பெட்ரோல் டீசல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஒரு வித்தியாசம். இந்த கிரில் பேட்டர்ன், கீழே இருக்கிற இந்த பெரிய கிரில் பேட்டர்ன் வந்து டோட்டலி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மாறுதலான ஒரு டெக்ஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர இங்கே இந்த காப்பர் ஹைலைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே XUV 400 நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து EVங்கிறதுனால அதுக்கு மட்டும் இந்த காப்பர் பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க, குரோமுக்கு பதிலாக காப்பர் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே அதே விஷயங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, யூனிக்கான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து AX5 வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது நார்மலான பெட்ரோல் டீசல் AX5 வேரியண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 16 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. அதே சேம் அலாய் வீல்ஸ் தான் இந்த வண்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மஹிந்திரா லோகோவுக்கு காப்பர் ஃபினிஷில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ரெகுலரான பெட்ரோல் டீசல் XUV 3XO எப்படி இருக்குமோ AX5 வேரியண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. லிட்ரலி அப்படியே சேமாக தாங்க இருக்குது. ரூஃப் ரெயில்ஸுமே ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் சின்ன சைஸ் சன்ரூஃப் தான் கொடுக்குறாங்க. AX7L வேரியண்ட்டில் எடுத்திங்கன்னா அதில் பனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா XUV 400 விட நீளம் கம்மி. ஓகே, XUV 400 4.2 மீட்டர்ஸ் கிட்ட இருந்துச்சு. இது வந்து sub 4 மீட்டர் கேட்டகரிக்கு வந்திருக்கு. ஸோ மஹிந்திராவுடைய முதல் மோஸ்ட் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார் இதுவாக தான் இருக்கும். 13.89 lakhs ப்ரைஸில் AX5 வேரியன்ட். ரியர் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கேயுமே அப்படியே ரெகுலர் பெட்ரோல் டீசல் AX5 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சிக்னேச்சர் கனெக்டட் LED டைல் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க், இந்த ஒரே ஒரு EV லோகோ மட்டும்தான், இந்த சைடில் ஒரே ஒரு சின்ன EV அப்படின்னு ஒரு பிராண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டர்ன், இந்த மஹிந்திரா லோகோ எல்லாமே காப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர எந்த வித்தியாசமும் என்னால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த AX5 வேரியண்ட்லேயே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடச்சிருது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் கிடச்சிருது. ஸோ AX5 நல்ல விஷயங்கள் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த XUV 3XO உடைய பேசிக் அண்டர்பின்னிங்ஸ், அதாவது பேட்டரி ஸ்பெக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39.4 kWh தான் கொடுக்குறாங்க. கிளைம் ரேஞ்ச் வந்து ஆனஸ்ட்டாக ஒரு எஃபர்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக எல்லாம் கிளைம் பண்ணல. 285 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்டாக தரும் அப்படின்னு அவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு 250 வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது டீசெண்டாக இருக்கும். ஓகே, பவர் ஸ்பெக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 110 கிலோவாட் மேக்ஸிமம் பவர் வந்து இந்த மோட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பெர்மனெண்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. டார்க்னு பார்த்தீங்கன்னா 310 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓட்டுறதுக்கு ஃபியர்லெஸ் மோடுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே 400 ஓட்டியிருக்கோம். இது வெயிட்டும் குறைஞ்சிருக்கு, சைஸும் குறைஞ்சிருக்கு, ஓட்டுறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு அவசியம் நான் கொண்டு வர தான் போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே AX5 பெட்ரோல் டீசல் மாடல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்குது. சீட்டுக்கு AX5 வேரியண்ட்லேயே டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிருது. அண்ட் ஓவரால் இன்டீரியரில் எல்லா ஃபீச்சர்ஸுமே தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. EV அப்படிங்கிறதுனால இந்த சென்ட்ரல் MIDயில் உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து பேட்டரி இன்ஃபோங்கிற விஷயம் ஆட் ஆகியிருக்கு. இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் எஃபிஷியன்சி 167 Wh/km அது வந்து ஆட் ஆகியிருக்கு. பார்க்கலாமா, டிரைவ் இன்ஃபோ, வெஹிக்கிள் இன்ஃபோ, நேவிகேஷன், டிஸ்பிளே லேஅவுட், மீதி எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அண்ட் டிஸ்பிளேயோடைய அந்த தீமே வந்து ப்ளூ கலரில் மாறி இருக்குது, அதுதான் மாற்றம். அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுமே 10.25 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படியே
பெட்ரோல் டீசல் மாடல்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கிளைம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 285 கிலோமீட்டர்ஸ் ரியல் வேர்ல்டு ரேஞ்சாக வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்குக்கு 39.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்குக்கு. பட் 204ங்கிறது மோசமாக இல்லை, ஓகேவாக இருக்குது. 73% சார்ஜுக்கு 204 கிலோமீட்டர் ஓடும்னா பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து எந்த வகையிலுமே டாடா நெக்ஸான் ஈவியோட இந்த வண்டியோடைய பேட்டரி ஸ்பெக்கை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸுமே கம்மி, அதே சமயம் இது டோட்டலி ஒரு மோர் அஃபோர்டபுள் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் டிரைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுதான் பேட்டரியோடைய விஷயங்கள். அதுபோக ஆப் ஸ்டோருமே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மியூசிக்கு எல்லாமே இருக்குங்க, தேவையான விஷயங்கள். இதில் மோனோ ஸ்டேபிள் செலக்டர் லீவர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே 400ல் பார்த்த அதே மோனோ ஸ்டேபிள் செலக்டர் தான். ஸோ இது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கு இதே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் கூட போட்டுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தரக்கூடிய ஒரே ஈவி, அதுவும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இதுதான். அது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. பெட்ரோல் டீசல் மாடல்லேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரைவ் மோட்ஸும் இருக்குது. ஓகே, ட்ரைவ் மோட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், ஃபியர்லெஸ், ஃபன் அப்படின்னு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியர்லெஸ்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே 400ல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். மேலும் இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குது. பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம். அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த AX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. பெட்ரோல் டீசல் மாடலில் மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஈவியில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கிடச்சிருது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இந்த பெரிய ஆம்ரெஸ்ட் நார்மலாக காமனாக வர்ற ஒரு ஃபீச்சர். அது போக இங்கே கூல்டு க்ளவ் பாக்ஸ், பெரிய க்ளவ் பாக்ஸ், அது நார்மலாக பெட்ரோல் டீசல் மாடல் வந்து வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. இந்த வண்டியில் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் மட்டும்தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லை. பட் ஸ்டில் ஓகே. லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் உண்டு. இது எடாஸ் கிடையாதுங்க, இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, பட் ரெகுலர் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் 4 பவர் விண்டோஸ், டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் அண்ட் அப், அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVM வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவும் இருக்குது. எலக்ட்ரோக்ரோமேட்டிக் IRVM இல்லை, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் சன்ரூஃப், ஒரு சின்ன சன்ரூஃப் வருது. ஸோ இதெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். AX5 வேரியண்ட்டில். AX7ல் எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் லெவல் AX7L வேரியண்ட்டுங்க. அதாவது வித் எடாஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 17 இன்ச் அலாய் வீலோட கிடைக்குது. ஸோ ரெகுலர் பெட்ரோல் டீசல் வெர்ஷனில் AX7L எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு வெளியே அதே மாதிரி தாங்க இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.96 லேக் எக்ஷோரூம், 14,96,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வெளியே பார்க்குறதுக்கு லார்ஜ்லி நார்மல் பெட்ரோல் டீசல் AX7L மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பெரிய LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. LED ஃபாக் லேம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது AX5ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது. மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த AX7L வேரியண்ட்டோடைய கேபின் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம். XUV4W உடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே இன்டீரியர் அப்படியே இது கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. லெதரேட் அப்போல்சரி ஐவரி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே இன்டீரியர் ஃபுல்லாகவே ரெகுலரான AX7L வேரியண்ட் பெட்ரோல் டீசல் வண்டி இருக்கு இல்லையா, அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸு, ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸு எல்லா பவரும் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு ஃபுல்லாகவே சாஃப்ட் தாங்க. ஓகே, எல்லா இடமும் தொடர இடம் எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஹை குவாலிட்டியாக தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ உள்ளே உட்கார்ந்து பார்த்தோன்னா இது AX7L வேரியண்ட்டுங்க. அப்படின்னு இருக்கும்போது எடாஸ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. கூடவே ஆட்டோ டிம்மிங் ஃப்ரேம்லெஸ் IRVM ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக பெரிய மேசிவ் பெனராமிக் சன்ரூஃப் ஒன்று வந்துடுது. அதுவும் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, அதை தவிர வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதே சேம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் வருது. ஓகே, அதே சேம் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அதே யூசர் இன்டர்ஃபேஸ், அண்ட் இதில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் வந்துடுது. ஓகே, ஸோ இது வந்து இந்த வேரியண்ட்டில் தான் கிடைக்குது. AX5ல வந்து ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஃபீச்சர் வந்துடுது. இங்கே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம், டிரைவர் அசிஸ்ட், அதாவது எடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான விஷயங்கள். அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிரைவர் அசிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது எடாஸில் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிளைண்ட் வியூ மானிட்டரிங் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட், ஹைவீம் அசிஸ்ட். ஸோ எடாஸ் ஃபீச்சர்ஸ் உண்டு இந்த AX7L வேரியண்ட்டுக்கு மட்டும். அதுபோக இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஆல்ரைட். அது போக டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டுக்கும் கிடச்சிருது. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. ஓகே, அப்போ வெண்டிலேட்டட் சீட்ஸ் தவிர மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருது. அதுக்கு பதிலாக டியூவல் ஜோன் ஏசி வந்து கொடுத்துருது இந்த AX7L வேரியண்ட். ஸோ மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகே தாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹை குவாலிட்டி இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி இருக்குது. ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் சீட் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா XUV 400 பேஸ் பண்ண வண்டி தான் இது. ஓகே, ஆனால் பேட்டரி பேக் வந்து இந்த சின்ன வண்டியில் ஃப்ளோருக்கு அடியில் பேக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் தை சப்போர்ட் இல்லாமல் போகிருச்சு. காரணம் ஃப்ளோருடைய ஹைட் வந்து ஏறி இருக்குங்க. ஸோ சுத்தமாகவே தை சப்போர்ட் இல்லை, ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே ஓகேவாக இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது 3XO நல்ல ஸ்பேஷியஸான வண்டி அப்படின்னு இருக்கும்போது லெக் ரூம் ப்ராப்ளம் இல்லை, ஹெட் ரூமும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பனராமிக் சன்ரூஃப் இருந்தாலுமே இந்த இடத்துல அப்படியே ஸ்கூப் அவுட் ஆகி வந்திருக்கிறதுனால ஹெட் ரூம் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. கேபினுடைய அகலமுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. 3 பேர் நல்ல வசதியாக உட்காரலாம். 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ங்கிறது 2 வேரியண்ட்லையுமே கொடுக்குறாங்க. AX5லையும் இருக்குது, AX7Lலையுமே இருக்குது. என்ன வித்தியாசம்னா இந்த AX7Lல லெதரட் அப்போல்சரி கொடுக்குறாங்க, ஐவரி ஒயிட் கலரில். பட் இது ஒயிட்னு இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். 2 வேரியண்ட்லையுமே 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் மட்டும் இல்லாமல் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று வந்துடுது. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ சைடில் சேஃப்டியை பொறுத்தவரை கவலை இல்லை. ரியர் டோர்ஸுமே இங்கே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் எப்பவும் போல் 2 வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது நல்ல டீசெண்டான த்ரோ இருக்குது. தனி ஃபோனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் போர்ட் மட்டும் இல்லாமல் கீழே இன்னொரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு நல்லா யோசிச்சிருக்காங்க. ரியர்லேருந்து பார்க்கும்போது இதுதான் இந்த XUV 3XO EVயோடைய AX7L வேரியண்ட் டேஷ்போர்டு வியூ. பார்க்குறதுக்கு அப்படியே பெட்ரோல் டீசல் வெர்ஷன் மாதிரியே தான் இருக்குது. என்ன ஒரே வித்தியாசம்னா இந்த மோனோ ஸ்டேபிள் செலக்டர் லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தாங்க வித்தியாசம். ஓகே, மற்றபடி நல்ல ஓவரால் ஹை குவாலிட்டியான இன்டீரியர், ஹை குவாலிட்டி கேபின் தான். 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கேரண்டியாக கிடைக்கும். அது வந்து உறுதியான விஷயமா இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லக்கேஜ் ஸ்பேஸ் அடுத்தது அப்படின்னு இருக்கும்போது XUV 3XOவில் எந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்கோ பெட்ரோல் டீசல் வெர்ஷனில் அதே அளவு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸ், ரொம்ப டீப்பான டெப்த்தான லக்கேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சில் மட்டுமே இவ்வளோ ஹைட்டாக இங்கே வருதுங்க. ஆனாலும் ஓகே தான், ஒரு ஃபேமிலியோட லக்கேஜ் இந்த இடத்துல ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஜென்ரலாகவே EVஸ்னாலே ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஸ்டெப்னியை தான் தூக்கிடுவாங்க மேனுஃபேக்சரர்ஸ். இந்த வண்டியில் இருக்கா பார்க்கணும் இல்லை, பரவாயில்ல, ஸ்டெப்னி இருக்குது, ஸ்பேர் வீல் உள்ளது. ஸோ அந்த வகையில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் இது வந்து சின்ன சைஸ் தாங்க, இது வந்து ஃபுல் சைஸ் கிடையாது. சின்ன சைஸ் ஸ்டெப்னியாக கொடுக்குறாங்க, அதுவும் ஸ்பேஸ் சேவராக கொடுக்குறாங்க. பட் ஜாக்கு டூல் கிட் எல்லாமே கிடச்சிது. ஓகே, ரைட் சைடில் ஒரு LED பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நீட்டாக இருக்குது. சப்வூஃபர் இங்கே ஹார்மன் கார்டனுடைய சப்வூஃபர் இங்கே கிடைக்குது. அண்ட் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்கிறதுனால லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. ஸோ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புது மஹிந்திரா XUV 3XO உடைய EV வெர்ஷன். பெட்ரோல் டீசல் தாண்டி EVலையும் இந்த பாப்புலரான காம்பேக்ட் SUV சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மஹிந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு வழியாக வந்துருச்சுங்க. இந்த ப்ரைஸில் தி மோஸ்ட் அஃபோர்டபுள் மஹிந்திரா EV இது. அண்ட் ரொம்ப அதிகமாக ரேஞ்ச் எதுவும் கிளைம் பண்ணாமல் 285 தான் ஆக்சுவல் ரியல் வேர்ல்டு ரேஞ்சாக வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்பெக்குக்கு இது டீசெண்டான ஆனஸ்டான எஃபர்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்குது. ரியர் சீட்டுக்கு தை சப்போர்ட் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வேறு எந்த காம்ப்ரமைஸும் எனக்கு வந்து படலை. ஒரு பெட்ரோல் XUV 3XO AX5 AX7L நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி பார்க்குறதுக்கு. என்ன ஒரே வித்தியாசம்னா இந்த கிரில் வந்து பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வித்தியாசமாக எனக்கு வந்து ஆனஸ்டாக படுது. ஸோ இந்த XUV 3XO ஒரு ஆனஸ்டான எஃபர்ட்டாக உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கேட்க கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. சிட்டி என்விரான்மெண்ட்டில் ஒரு காம்பேக்ட் SUV EVயாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல வண்டி தான் நான் வந்து நினைக்கிறேன். எனிவே இந்த XUV 3XO உடைய ரேஞ்ச் டெஸ்ட் அவசியம் நம்ம வந்து எடுத்து தான் போகிறோம். அதுக்காக அவசியம் காத்துருங்க. ஸோ AX5 AX7L வேரியன்ட்ஸ் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இந்த 2 வண்டிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.